நீங்க சொல்ல என்ன ஒரு துணியில வெளிய வருதுன்னா படிச்சு முடிச்ச மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வேலை கிடைக்காம இந்த டெலிவரி பாய்ஸ் வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது வழியா நீங்க உண்டு பண்ணி உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்ல, உங்க பையன் வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைக்கல பத்தி நீங்க கவலைப்படுங்க சரிங்களா. எங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்கட்டும், அவனுக்கு வேலை கிடைக்குதா வேலை கிடைக்கலங்கறத பத்தி நாங்க கவலைப்படுறோம். பசியோட இருக்கிறவங்க பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கிறது பிரியாணி அத அவங்க கொடுக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். நார்மல் லைஃப் வாழ்றது ஒன்று இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு பிரிவிலேஜ் லைஃப். அந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் கிடைச்சிடல. ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும். அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம், நாங்க பாட வைக்கிறோம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஐயா வணக்கம். எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை, அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது? குட் கொஸ்டின். கல்வி, இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு தெரியல. அவங்க எதிர யாராவது இல்ல நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்க, அப்புறமா சண்டைக்கு போலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? கல்வி வந்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? நான் படிக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்தது. டீச்சர்ஸை பார்த்து பயந்தோம். இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. மனசுக்குள்ள என்ன தண்டா இருக்கு? சொல்லி சொல்லிடா மடகாஸ்கர். அப்படி இப்ப நீங்க சொல்ல வருது அப்ப கல்வி நல்லா இருந்துச்சு, இப்ப கல்வி நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? நான் கேட்கறது அன்றைய கல்வி சிறந்ததா இன்றைய கல்வி சிறந்ததான்னு கேட்கல. எப்படி நீ கலங்கஸ்தபா? நான் வந்து 10th 11th 12th படிக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து கிராஃப் இருக்கும், ஜியோமெட்ரி இருக்கும், ட்ரிக்னோமெட்ரி இருக்கும், சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாம் முக்கி படிச்சதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இது எங்கேயுமே யூஸ் ஆகல. தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR இருக்கேன். என்ன தொங்கிருச்சு? படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம படிக்கிற படிப்பு ஒன்றா இருக்குது, நம்ம பார்க்குற வேலை ஒன்றா இருக்குது சார். இப்போ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படின்னா நான் பேசாமல் அந்த லைனுக்கு படிக்கலாம். அதுக்கும் படிக்கணும்ல. பின்றால நிறைய போறான்டா. படிக்கணும். ஓகே, நான் படித்த படிப்பு வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது தான் சார் யூஸ் ஆகுது. படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்கு பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்ல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறீங்க? இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. என்னோட சர்டிஃபிகேட் வந்து ஒரு என்ட்ரி கார்டாக மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் சார். ஆஹா, ரீசெண்டாக நான் முடிச்ச BCAல இருக்கிற C++, கோபால், ஜாவா, லொட்டு, லொசுக்கு இருக்கிற எந்த லாங்குவேஜ்ல இருந்துமே அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல சார். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. சர்டிஃபிகேட் இல்லாம அதுக்கப்புறம் உள்ள இப்போ 13 வருஷமா ஒர்க் பண்ணி இப்போ நான் உள்ளுக்குள்ள ஒரு டெப்யூட்டி மேனேஜராக இருக்கேன் சார். எனக்கு கீழே ஒரு 40 பேர் வேலை பார்த்துட்டு. முதல் விஷயம் அவர் சொல்றது வந்து ஒரு வேலை தரக்கூடிய அனுபவத்தை வந்து ஸ்கூலோ காலேஜோ தரல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த கொஸ்டினே வந்து தப்பு. என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஒரு வேலைக்கான பேசிக் நீட் கார்ப்பரேட்ல என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவை கிரிட்டிக்கல் திங்கிங், ஓகேவா, இன்னோவேட்டிவ் திங்கிங், லைஃப் லாங் லேர்னிங். உண்மை. வேலைக்கும் படிப்புக்கும் இடையில இருக்க கேப்பை ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் மூலியமா கம்பெனியால மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு கற்றுத்தர முடியும். கரெக்ட். இன்னைக்கு டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. மெஜாரிட்டி டிகிரி முடிச்சவங்களும் இன்ஜினியரிங் முடிச்ச பீப்புளும் இருக்காங்கன்றது. ஏய் ஏடா, என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? இல்ல நீங்க இல்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்படி பொதுவா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா படிச்சவன்லாம் கடைசியில இந்த வேலை தான் பார்க்க வேண்டியதுங்கிற மாதிரி இருக்கு. ஓ, என்ன என்கிட்ட ஈடேறாது போடா. இல்ல என்னோட பொது புத்தி தான். அப்ப பொது புத்தியிலிருந்து நீங்க சொல்லி ஒரு நீண்ட வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கிய ஒரு விஷயத்தை இப்படி தட்டுறீங்க. மனசு எவ்வளவு வலிக்கும்டா, எவ்வளவு வலிக்கும். அவங்க இந்த வேலையை பார்க்கறத நீ அவன் விமர்சிச்சிருக்கு, இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு நீ அவனை பேசியிருக்கு. அந்த வாதமும் உண்மைதான், நான் மறுக்கல. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? நீங்க சொல்ல என்ன ஒரு துணியில வெளிய வருதுன்னா படிச்சு முடிச்ச மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வேலை கிடைக்காம இந்த டெலிவரி பாய்ஸ் வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது வழியா நீங்க உண்டு பண்றீங்க. ஐயோ, இவன் இப்படிதான் ஊருக்குள்ள குட்டையை குழப்பிட்டு நல்ல மாதிரியே உட்கார்ந்திருப்பேன். இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு கட்டமைப்புல டெவலப் ஆகி இருக்குன்னு சொன்னாக்க இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம அது அவங்க வந்திருக்கவே வந்திருக்கு. சந்திராயன்ல போய் இறங்கி நின்று வந்துட்டோம். இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச அதுக்கு பிறகு கூட இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட், அதை தொடர்ந்து நீங்க படிக்காதீங்க நீங்க பிரச்சாரம் பண்றீங்க இல்லையா? அது வந்து எனக்கு என்ன தோணுது, ஒரு அஜந்தா கிடன் அஜந்தா இருக்குன்னு. அவனே செத்தங்கடா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எங்க நீங்க இந்த பொதுவான ஒரு அபிப்பிராயம் உருவாக்குறீங்க இல்லையா, அது எங்களை மாதிரி வருத்தமா இருக்குது. ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்ல, உங்க பையன் வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைக்கல பத்தி நீங்க கவலைப்படுங்க சரிங்களா. எங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்கட்டும், அவனுக்கு வேலை கிடைக்குதா வேலை கிடைக்கலங்கறத பத்தி நாங்க கவலைப்படுறோம். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இப்போ நாட் ஒன்லி இன் இன்ஜினியரிங், மொழி பாடம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நீங்கள் படிக்கும்போது தெளிவாக இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து மொழியே வந்து கெடுத்தாச்சு. இது சுத்தம் இல்ல தம்பி. மோர் தென் 70% டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சர்வசாதாரணமா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி ஈஸியா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது.
இருக்காப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி வம்சா வழிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது வம்சா வலின்னு ஆயிருச்சு. பிரதர் இந்த மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மொழி இருக்கு இல்லையா. என்ன எல்லவாடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 லைன் PhDயே முடிச்சவனா இருந்தாலும் 4 லைன் கூட சரியா எழுத முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். மறுபடியும் எதுக்கு இப்ப PhD எழுதுறீங்க? PhD முடிச்சு 4 வரை எழுதுறியாமலாம் இருக்கானா? இல்ல அது சொல்ல அது அவருக்கு அவர் அவமானப்படுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? இது மொத்த PhD அவமானப்படுற மாதிரி கேட்பேன். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்படி தொடர்ச்சியா படிப்பு முக்கியமில்லை என்று சொல்லுவதன் பின்னால் என்ன இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 10 தலைமுறையா படிக்கிறவங்களா கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க வரும்போது எனக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி நீங்க புகுத்தும் பொழுது ஒரு இளம் தலைமுறை இதை எப்படி புரிஞ்சுக்கும்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஆனா மத்தவன பார்த்து படிக்காத அப்படினா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை அப்படியே தொடர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பாயிண்ட பிடிக்கிறாங்க. படிப்பு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க நேரடியா விஷயத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க சுத்தி வளைச்சு தான் வருவாங்க. எப்படின்னா நீ ஆண்டர்பிரனர் ஆகலாமே, நீ பேஷன் நோக்கி போலாமே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அவர் சொன்னார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு சொன்னார். இங்க வந்து காலேஜ்ல டிராப் அவுட் ஆகிறவங்க இல்ல டிகிரி முடிச்சவங்களோ எல்லாராலையுமே ஒரு ஆண்டர்பிரனராக ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது. கரெக்டா கட்டுட்டா. அதுக்கு சில பிரிவிலேஜ் இங்க தேவைப்படுது. அது ஜாதி உட்பட பல கருத்துக்கள் இந்தியால முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. பாயிண்ட். ஆனா அதோட ஹிடன் அஜெண்டா என்னறதை ஒத்துக்க மாட்டாங்க. ஹிடன் அஜெண்டா என்னன்னா சமூக கட்டமைப்பு மாறிடக்கூடாது, தனக்கு கீழே உள்ளவன் தனக்கு கீழே தான் இருக்கணும்ன்றதான் அடிப்படை நோக்கமா இருக்கும். ஆனா வெளிப்பட சொல்ல மாட்டாங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. குற்றச்சாட்டு நீங்க ஃப்ரெண்ட்லியான அமைப்புகளை அல்லது எளிய அமைப்புகளை உடைக்க பாக்குறீங்க. ரெண்டாவது இந்த போட்டிக்குள்ள உங்களால நிக்க முடியல. மூணாவது நீ போட்டிக்கு வராதன்னு ஆரம்பத்துல தட்ட பாக்குறீங்க. வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு இல்ல, படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும் சார். இப்போ இந்த மேடையே 2 பேருக்காகவும் தானே சார் நீங்க வச்சிருக்கீங்க. இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. நீங்க படிக்கலைன்னா கூட அந்த உங்களுக்கு ஆள் தெரியும். ஆக்சஸே இல்ல எனக்கு 2 தலைமுறையா படிக்க. இப்போ எனக்கு இது எப்படி பொருந்தும்? உனக்கு என்ன? நாங்க இப்பதான் ஆரம்பிக்கோம். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாடுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? நீங்க நார்மல் லைஃப்னு சொல்றீங்க, அது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. நார்மல் லைஃப் வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு ப்ரிவிலேஜ் லைஃப்மா. அந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் கிடைச்சிடல. ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். இப்ப இருக்க கல்வியில எங்க கல்வி இருக்கு? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏற்படும் நிதி கொடுத்தாதான் நீதியே கிடைக்குது, காசு ஏமா நீ ரொம்ப நல்லா பேச்சு போட்டு பேசிட்டு அது மாதிரி பேசிட்டு இருக்கமா நீ? அட்டுலி இத பத்தியா எல்லாம் நேரம் இவளை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஹெஜ்மனி இருக்கிற கம்யூனிட்டிகள் வந்து இத டிகிரேட் பண்றதாவும், அஃபோர்டபிலிட்டி இல்லாத இல்ல அக்சஸ் இல்லாத கம்யூனிட்டிஸ் வந்து இத அதிகமா ஃபேன் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. உண்மை. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் அவர் இதைத்தான் சொல்றாரு. ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கிறது பிரியாணி, அத அவங்க கொடுக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். போயிரு. நான் அசிங்கப்பட்டேன். மத்தியான சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. இல்ல. இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்ல யாராவது பெரிய வந்தா வர. எங்க பாயிண்ட் வந்து உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்க வேணாங்கிறது கிடையாது. அப்புறம் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டான்ஸ்லயோ ஆர்ட்லயோ பெயிண்டிங்லயோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து பர்சியூ பண்ண அலோ பண்ணுங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. உங்களுக்கு கல்வி முக்கியம், எங்களுக்கு கல்வி கட்டாயம். உங்க வீட்ல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. அதனால உங்க வீட்டு பிள்ளைய நீங்க பாட அனுப்புங்க, ஆட அனுப்புங்க, நடிக்க அனுப்புங்க, எங்களுக்கு கவலை இல்ல. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும், சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாயம் வேணும். அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம், நாங்க பாட வைக்கிறோம்.